இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ நந்தினி, கூல். பர்ஃப்யூம் பாட்டில் தானே, இட்ஸ் ஓகே, விடு. கிஃப்ட்ல என்ன இருக்கு? நீ எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தல, அதுவே போதும். எப்படி மித்ரா நீ இதுங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட ரூம்குள்ள வந்து அவங்க பொருள் எல்லாம் தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்காம வளர்த்து வச்சிருக்காங்களா? விடு நந்தினி, இதுங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். என்ன பண்றது? ஹே, அதான் நீ இப்ப வந்துட்டல, எல்லாத்துக்கும் சீக்கிரமாவே ஒரு முடிவு வந்துரும். மித்ரா, நான் அந்த பையன் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். இது அவன் போய் ஆதிக்கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ சொல்லிடுவானா? அதுல உனக்கு டவுட் வேறயா? கண்டிப்பா இந்த விஷயத்த ஆதிக்கிட்டயோ இல்ல பாரதி கிட்டயோ சொல்லிருவான். இப்ப அவன் அங்க போய் நடந்ததை சொன்னா பிரச்சனை வரும்னு சொல்றியா? சோ இந்த பையன் கண்டிப்பா போய் சொல்லுவான். சொல்லட்டும். நீ அந்த பாரதிய பத்தி சொன்னதும் எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. ஆனா வந்த நாள்லயே அவ கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டான்னு பார்த்தேன். ஆனா இப்போ வரும்னு சொல்ற, பாத்துக்கலாம். என்ன மித்ரா இவ்ளோ பயப்படுற? நான் சும்மா அவனை மிரட்ட தான் அப்படி பேசினேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நந்தினி? பாரதி கிட்ட போய் சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவன் இருக்கானே, போய் ஆதி கிட்ட சொல்லிருவான். ஆதி வந்து குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டான்னு சொன்னல, ஏன் இப்படி பண்றேன்னு காச்சு மூச்சுன்னு கத்துவாரு. ஆதி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நம்ம பக்கத்து நியாயத்தை அவர் கேட்கவே மாட்டாரு. ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூம் பாட்டில் அவன் உடைச்சிருக்கான். ஆனா ஆதி குழந்தைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆதி இந்த பொருளோட காஸ்ட் பத்தியோ இல்ல அது ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சிருப்பாங்க, இப்படி எதுவுமே அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஆதிக்கு இந்த பசங்களை திட்டக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு புரியுது மித்ரா. ஆனா இனிமே நீ இந்த மாதிரி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பாரதியையும் அவ குழந்தைங்களையும் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா உன் கல்யாண வேலையை பார்த்தா மட்டும் போதும். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆமா, தேங்க்ஸ் எல்லாம் உன்கிட்ட கேட்டேன் பாரு. போ மித்ரா, எனக்கு இன்னும் அந்த பையன் பர்ஃப்யூம் பாட்டில் உடைச்சதே மைண்ட்ல இருக்கு. ஆதித்யா, 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 என்னடா இது அதிசயமா இருக்கு? நான் படி படின்னு சொன்னா கூட புக்கை எடுத்து வச்சுக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்னடான்னா நான் சொல்லாமலே எடுத்து படிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஆதித்யா, பால் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தேன், ஆனா நீ வரவே இல்ல. இங்க வந்து உட்காந்து படிச்சிட்டு இருக்க. இல்லக்கா, நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு டெஸ்ட் இருக்கு. அந்த டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா, அதனால தான் நேரா இங்க வந்துட்டேன். மார்க் கம்மியானா மேம் என்ன திட்டுவாங்க. பாத்தியா பாரதி, என் பேரனுக்கு படிப்பு மேல எவ்வளவு அக்கறை வந்திருக்குன்னு. ஆதித்யா, ஆதித்யா, அம்மாவை பாரு. டேய், அம்மாவை பாருடா. டேய், என்னடா அழுதுட்டு இருக்கியா? ஏன், என்னாச்சு? நான் எங்கம்மா அழுதேன்? நான் பால் எடுக்க போனப்ப கண்ணுல தூசி விழுந்துருச்சுமா, அதனால தான் இப்படி இருக்கு. என்னடா சொல்ற? அவங்க அப்படியா சொன்னாங்க? ஆமாக்கா, அவங்க அப்படி சொன்னதும் அது கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மா கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு தான் ரூமுக்கு வந்து உக்காந்தாங்கா. அம்மா கிட்ட நீயும் சொல்லிடாதக்கா, ப்ளீஸ்க்கா. அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க. சரிடா ஆதித்யா,
நானும் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப பேடா இருக்காங்கக்கா. இனிமேல் அவங்க இருக்க பக்கமே போக கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. அவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப தப்பா தான் இருக்காங்க. சரி சரி, நீ கண்ணெல்லாம் தொடச்சுக்கோ, அம்மா வந்துருவாங்க. சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம். சரிக்கா. ம். பாட்டி, இப்ப கூட இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டி. ஏப்பா அப்படி சொல்ற? எங்க நீங்க எல்லாருமே இனிமே வராமலே போய் நம்ம சொந்தமே விட்டு போயிடுமோன்னு நினைச்சு பார்க்காத நாளே இல்ல பாட்டி. ஆனா நான் அதை யார்கிட்டயுமே காட்டிக்கிட்டதில்ல பாட்டி. ஆமா பாட்டி, அதுவும் நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியல. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. மித்ரா, சொந்த பந்தம்னா அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். பிரச்சனை வரும் போகும். சில நேரம் அடிச்சுக்க கூட செய்வாங்க. ஹ, அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஆயிடுமா? உண்மைதான் பாட்டி. எது எப்படி இருந்தாலுமே மித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்பா அத்தையோட கனவுல வந்து சொன்னதுக்காக அத்தை எல்லாத்தையும் மறந்து உங்களை அனுப்பி வச்சது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பாட்டி. உண்மைதான் சுதாகர். ம். நானும் உங்க எல்லாரையும் நினைச்சு பார்க்காத நாளே இல்லை. நடந்து முடிஞ்சத பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசுறீங்க? எது எப்படியோ ரத்த சொந்தம் விட்டு போகாதுல்ல. நானும் இத்தனை வருஷத்துல இவர் இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல. பாரதி, இதெல்லாம் பார்த்தா உன் மனசுக்கு கொஞ்சம் கூட சங்கடமாவே இல்லையா? நீ நடந்துக்கிறத பார்த்தா உனக்கு குழு குழுன்னு இருக்கும் போல இருக்கு. பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இல்லையே. பாட்டி ப்ளீஸ், போதும். இந்த பேச்ச இத்தோட விட்டுருங்க. நான் எதுவும் பேசலடியம்மா. உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. மித்ராவுக்கும் ஆதிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கதா உன் அத்தை லண்டன்ல இருந்து வரப்போறா. மித்ராவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டு தான் நாங்க எல்லாரும் திரும்ப லண்டனுக்கு போவோம். பாட்டி, அத்தையும் மாமாவும் அப்படியே நந்தினியோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்தா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாட்டி. பா, இத பத்தி உன் அத்தை கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன்ப்பா. ம். உன் அத்தை கண்டிப்பா அவங்களையும் கூட்டிட்டு வரத்தான் போறா. ஆதிமித்ராவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துறோம்.